N equally spaced charges, each of value q, are placed on a circle of radius r. The circle rotates about its axis with an angular velocity omega as shown in the figure. A bigger Amperian loop B encloses the whole circle, whereas a smaller Amperian loop A encloses a small segment. Difference between enclosed currents IA minus IB for the given Amperian loop என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபிகரில் வந்து லூப் பி பிக்கர் லூப்பு, ஆனால் ஒன்று வந்து ஏ ஸ்மாலர் லூப்பு. இந்த கியூ சார்ஜ் உள்ள வந்து என்னென்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஆர்பிட்டில் ரேடியஸ் ஆர்பிட்டில் சர்க்கிள் ஆர்பிட்டில் ரொட்டேட் வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா கொடுத்துருக்காங்க. அதை நான் அந்த ஜூம் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த பிக்சரை. இதை நம்ம விசுவலாகவும் பார்க்கலாம். விசுவலாக பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறதால விசுவலாக இங்கே காட்டுறோம். இங்கே பாருங்கள், இந்த சார்ஜ் வந்து சர்க்கிள் லூப்பில் போயிட்டுருக்கு. அது மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ரெட் கலர் டாட்டட் சர்க்கிள் இருக்குது. இது ஆங்குலர் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குது. இங்கே வந்து ஸ்மாலர் ஆம்பியர் லூப்பு, பிங்கிறது பிக்கர் ஆம்பியர் லூப்பு. இப்போ ஐஏ இங்கே கரண்ட்டு ஐஏ, இங்கே வந்து என்னது ஐபி. சரியா? இப்போது இங்கே வந்து ஐஏங்கிறது வந்து உங்களுக்கு ஐ இஸ் ஈக்குவல் டு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஜென்ரல் ஃபார்முலானது என் கியூ பை டி. கியூ வந்து கியூ பலானது நம்மளுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஜென்ரல் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுப்போம் நம்ம. கியூ இஸ் ஈக்குவல் டு என்இ அப்படிங்கிறது இ ப்ளஸ் பை கியூ. என்னக்குள்ள நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து என்ன எடுத்துக்கிட்டோம்னா அப்படி என் கியூ பை டின்னு போட்டுக்கலாம், அல்லது என்இ பை டின்னு கூட கொடுத்துக்கலாம். இங்கே இ பதிலாக கியூ போட்டுக்கலாம். ஈங்கிறது எஸ்பெஷலி ஃபார் எலக்ட்ரான்ஸ். இங்கே சார்ஜ் கியூன்னு கொடுத்துருக்காங்களா, கியூ யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π பை டி. இப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு 2π பை ஒமேகான்னு வந்துடும். இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். அதான் டிக்கு பிறகு கொடுத்துருக்கோம். இந்த என்கியூங்கிறது அப்படி இங்கே இருக்குது. இது வந்து ஆம்பியர் லூப் ஏழு கரண்ட்டு. ஸோ இந்த ஒமேகா வந்து மேலே வந்ததால் என்கியூ ஒமேகா பை 2π வந்துடும். இது ஐஏ. ஐபிங்கிறது வந்து 0. காரணம்னா உங்களுக்கு வந்து என்னது இந்த ஏங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த லூப் அரவுண்ட் தி சார்ஜ் கியூ இது வந்து வெளியில் இருக்குது. ஓகேவா? ஆம்பியர் லூப் போகும்போது என்னென்னா தி என்க்ளோஸ் சர்ஃபேஸ் அதை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆவிசே தி லூப் அப்படிங்கும்போது அங்கே கரண்ட்டு 0. ஸோ ஐஏ மைனஸ் ஐபி அப்படிங்கும்போது இந்த டைம் மட்டும் தான் இருக்கும். இந்த டைம் வந்து என்னது 0 அப்படிங்கிற இந்த ஐஏ டைம் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஐஏ டைம் அப்படியே டைரெக்டாக வந்துட போது ஆன்சராக. ஸோ என்கியூ ஒமேகா பை 2π. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.